வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ப்ரான்ஸ் ரோஸ்ட் இறால் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதில் இப்போது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போது 1/2 மணி நேரம் போல் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இறாலை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எல்லாம் தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ எல்லாம் எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு சைடு நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் பவுடர் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தக்காளி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் இப்போ வறுத்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், ப்ரான்ஸ் ரோஸ்ட் ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.